காமிக்கிறேன் எப்படின்னு. ஆமா தெய்வான சகலத்தி வழி கொடுத்தி தெய்வான சகலத்தி வழி எனக்கெல்லாம் வாய்ப்பு எடுத்தா நான் என்னென்ன பண்ணிருப்பேன். டக்குன்னு குடிச்சு தூக்குறது இல்ல. வருத்தமடி நீங்க பாட்டு படிச்சா மூச்சு வாங்குது. நாங்க ஒரு அடி படிக்கிறேன், நீங்க ஆட்டம் மட்டும் போடுங்க அப்படின்னா கேப் இருக்கக்கூடாது. ஒரு அடி கேப் இருக்குது. அதெல்லாம் வேணாம். சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு கோவை போல் காட்டும் பார்வைகள். சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு கோவை போல் காட்டும் பார்வைகள். தங்கப்பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தத்தில், தங்கப்பாவை கையை மேல பிடிங்க. அதுக்கு நீங்க ஒத்து வர மாட்டீங்க. கையை பிடிங்க ஃபர்ஸ்ட். நான் பிடிக்கிறேன், நான் வந்து அடிக்கிறேன். தங்கப்பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள், அத்தை போல் மெத்தை மேல் ஏந்தி கொள்ளுங்கள். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். ஆசை உள்ளங்கள் ஆசை உள்ளங்கள் காதல் வெள்ளங்கள். ஒருவர் மீது ஒருவர் தாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் ஆடலாம். இப்ப இவர் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு. நானே பாத்துக்கிறேன். ஏதோ சும்மா சொல்ற, ஏதோ சொல்ற. சரிங்க, சந்தோஷமா இருக்கு. அரமனைக்கு செலவுமா? செலவும். தம்பி அரமனை உள்ளுக்கு யாரு? அட பாவி,
வணக்கம்ங்க. உங்களுக்கு இப்ப எந்திரிக்குதா இல்லையா? உங்களுக்கு அவர் என்ன சொல்றாரு? வணக்கம்ங்க. உங்களுக்கு எந்திரிச்சிருக்கா? அது ஒண்ணும் கோலம் இல்லை. ஏங்க சொல்லுங்க. நீங்க எந்த ஊர்? நாங்க வடதேசத்துல இருந்து வர்றோம்ங்க. தெரியும், நீ அங்க கைய வைக்காத. வடசேரி சேர்ந்து ஆமாங்க. அங்க இருந்து இங்க எதுக்கும் நீங்க உங்க மன்னரை பார்க்க. தம்பி நேரா வச்சுக்க. நேரா வச்சு கட் பண்ணி பிடி. நேரா வச்சு மந்திரியாரே, என்னத்த இப்படி 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 இதையும் நீ போட்டோ எடுக்கிறியா? பண்ணி வீடியோ கிழிஞ்சு போச்சுடா. பாட்டிக்கு என்ன சூப்பர் பாட்டி. மந்திரியாரே, உங்கள் மன்னருக்கு குழந்தை பேர் இருந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டோம். யாரு? மகாராஜாவுக்கு எப்படி போறது? நீங்க யாரு? நாங்க போயிட்டு இருக்கேன், நீங்க ஏன் தடுக்கிறீங்க? ஆனா உங்க ரெண்டு ஏத்துக்கு என்ன சோடி பொருத்தம். நல்லா தானே இருக்குது. நீங்க ஆ, எங்க உங்க பேரு என்ன? சேவ பெருமாள். சேந்து சேவக பெருமாள். சேவு பெருமாள். அம்மா இது யாருங்க? என் மனைவி. மனைவி. கட்டி முடியல. உனக்கு என்ன வச்சாரு? ஆ, ஆமா, நீ தொடவே மாட்டேங்கிறிய. உனக்கு எப்படி தவறு கிடைக்கும்? இங்க பாருங்க மந்திரியாரே, உங்க பேர் சேவ பெருமாள், என்னோட பேர் சிலம்பாய். உங்க மன்னரை பார்க்க நாங்க வந்திருக்கோம். எங்க மன்னரை உங்க மன்னரை பார்க்க எதுக்கு வந்து ஏன்னு ஒண்ணு கேட்டு வந்தோம். என்ன கேட்டு? குழந்தைய கேட்டு. குழந்தை எங்களுக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது. ஒரு பிள்ளை பூச்சி கூட இல்ல, பிள்ளை குட்டி எதுவுமே இல்ல. ஒரு போன் பண்றீங்களா? எங்க கணவர் கல்யாணம் கையோட வெளிநாடு சென்றுட்டாரு. இன்னைக்கு தான் வந்திருக்காரு. இன்னைக்கு தான் நானும் பாக்குறேன். இங்க இருந்து வீட்டுக்கு போங்க. போய் ஒரு கத்தியை எடுத்துக்கங்க. எதுக்கு? நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டிடுங்க. கழட்டிட்டு கழட்டிட்டு கத்தியை எடுத்து தொப்புளுக்கு கீழே, தொப்புளுக்கு கீழே, இடுப்புக்கு மேல. தொப்புல அது அங்க இருக்குது. இங்கதானே இருக்குது. ஆ, தொப்புளுக்கு கீழே, கீழே, இடுப்புக்கு மேல. மேல. அதுக்கு கீழே விட்டுறாதீங்க, அப்புறம் ரொம்ப அவுட் ஆயிரும். கிளிங்க. ஏன் அங்க கிழிக்க சொல்றீங்க? கிழிச்சு எரும மாட்டு சாணி எடுத்து உள்ள துணிங்க. ஏன்? ஈர துணிய கட்டுங்க. சரி. கட்டிக்கிட்டு 3 நாளைக்கு குப்பரைக்கு அடிச்சு படுங்க. படுத்து 4வது நாள் எடுத்து நல்லா பொல பொலன்னு அவுத்த விடுங்க. அது பாட்டுல கொட்ட ஆரம்பிச்சோம். அமைச்சரே, பூச்சிக்கு முண்டும் புழுவும் முண்டும். குழந்தை இல்லைன்னு வருத்தத்தோட வந்தா அதுக்கு சரியான காரணம் சொல்லுங்கன்னா, அதை வைங்க, இதை கிட்டீங்க, அதை பாருங்க, இதை பாருங்க. ஆமாங்க. ஏன் புருஷன் தொட்டாரு, 3 நாள் வீட்டுல தங்கினாரு, 4வது நாள் திட்டம் வைத்தாரு. நல்லா அழகா தங்கினாரு. மந்திரியாரே, அது நான் பாத்துக்கிறேன். என் இடத்துல தானே இருக்காரு. நீங்க வழி சொல்ல வேணாம், நான் வழியை காமிச்சுக்கிறேன். இது யாரு எல்லாம் நம்பாளுங்க. நம்ம தோல் அவருக்கு 6 மாசம், உனக்கு 6 மாசம். என் புருஷன் எனக்கு தெருவுல போறதான். டவர் ஃபுல் டவர் இருக்குது, உங்களுக்கு தான் டவர் கிடைக்காம இருக்குது. அவருதான் சொன்னார், நான் சொல்லுவேன். கூட்டிட்டு